ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ்ஷோட பேர் பித்தளை தவா வடை. இது ஒரு ஆந்திரா ஸ்டைல் டிஷ். இது செய்ய தேவையான பொருட்கள்னு பார்த்தோம் அப்படின்னா, துவரம்பருப்பு 150 கிராம், பாசிப்பருப்பு 30 கிராம், தேவையான அளவு உப்பு, 2 கொத்து கருவேப்பிலை, தேவையான அளவு பச்சை மிளகாய், கடலப்பருப்பு 30 கிராம், இட்லி அரிசி 300 கிராம், துருவன தேங்காய் ஒரு மூடி. முதல் நாள் நைட்டே துவரம்பருப்பையும் அரிசியையும் ஒரு தனி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க. அடுத்து பாசிப்பருப்பையும் கடலப்பருப்பையும் இன்னொரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுருங்க. அடுத்த நாள் காலையில் துவரம்பருப்பையும் அரிசி, பச்சை மிளகாய், உப்பு எல்லாத்தையும் போட்டு குரண பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாவில் நம்ம தனியாக ஊற வச்சுருக்கிற பாசிப்பருப்பு கடலப்பருப்பையும் இதில் போட்டுட்டு, அடுத்து தேங்காய், கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா மாவு ரெடி. இந்த டிஷ்ஷுக்கு நல்லா தாராளமாக எண்ணெய் யூஸ் பண்ணால் தான் நல்லா டேஸ்ட்டாக வரும். மேலே இருக்கிற லேயர் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே இருக்கிற மாவு நல்லா குக்காகி வரும். தவாவை ஒரு தட்டு வச்சு மூடிட்டோம் அப்படின்னா வடை இன்னும் நல்லா குக்காகும். டக்குன்னு போய் చూస్తాం. இந்த மாவுலேயே பச்சை மிளகாவும் சேர்த்து நம்ம போட்டு அரைச்சதுனால இதுக்கு தொட்டுக்கிட்டு சாப்பிட்ணும் அப்படின்னு எதுவும் தேவை கிடையாது. நல்ல கிறிஸ்பியான டேஸ்டான பித்தளை தவா வடை ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள் வியூவர்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ குட் டே.